வர்ஷினி அவனுக்காக சூசைட் அட்டெம்ப்டே பண்ணிருக்கா. அவ பொழைச்சதே பெரிய விஷயம். மறுபடியும் அவ அந்த தப்ப செய்ய மாட்டான்றது என்ன நிச்சயம்? இத பாரு தமிழ், இதை இதோட விட்டுரு. சிபி, வர்ஷினி எனக்கு நாத்தனார் தான். அதை தாண்டி என் சொந்த தாய் மாமனோட பொண்ணு, என் குடும்பத்துல ஒருத்தி. அவ வாழ்க்கை தப்பா போறத என்னாலலாம் கையை கட்டி வேடிக்கை பார்க்க முடியாது சிபி. இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்றா? முதல்ல என்ன நீங்க நம்பணும், அந்த பிரபு தப்பானவன் தான். நீங்க அவனுக்கு ஃபேவரா எதுவும் யோசிக்காதீங்க. கல்யாணம் முடியற வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. அவனை நம்ம இன்னும் டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணோம்னா அவனை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நம்ம எடுத்துடலாம். எனக்கு தெரிஞ்சு அவனை எந்தெந்த பாயிண்ட்ல நம்ம விசாரிப்போன்னு அவனுக்கே தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் அந்த லூப் ஹோல்ஸ் எல்லாத்தையும் அவன் அடைச்சு வச்சிருக்கான். ஏன்னா அவன் ஒரு தப்பு செஞ்சா அத பர்ஃபெக்டா பண்ணணும்னு நினைக்கிற ஆளு. அதனால நம்ம இன்னும் அதை ஸ்மார்ட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். தமிழ், ஒருவேளை பிரபு தப்பானவனா இருந்தா ஒரு அண்ணனா இந்த கல்யாணத்தை நானே தடுத்து நிறுத்திடுவேன். அவரு ரொம்ப ஜென்டில்மேன் தமிழ். இந்த வாழ்க்கையில வர்ஷினியை தவிர வேற யாருமே வேண்டான்னு முடிவா இருக்காரு. இதுக்கு மேல வேற என்ன வேணும் தமிழ்? என்ன தமிழ், இன்னும் என் மேல இருக்கிற டவுட் போல இருக்கு. பிரபு, இந்த நகையில நான் எப்படி இருக்கேன்? உனக்கு என்ன, நகையே போலனாலும் நீ அழகுதான். சும்மா கலாய்க்காதீங்க. ஏய், நிஜமா தான் சொல்றேன். இந்த ஃபேமிலியிலேயே பேரழகுனா அது நீதான். பிரபு, அப்படியெல்லாம் கிடையாது. இங்க ஜனமா இருக்காங்க, தமிழ் இருக்காங்க. எனக்கு என் பொண்டாடி தானே அழகு. போங்க. உன் அன்னைக்கு நம்ம கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்லை. எதையாவது நோண்டிக்கிட்டே இருக்காங்க. எப்படா இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு பாயிண்ட்ஸை தேடிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ பிரபு, நீங்க அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. உண்மையாவே தமிழ் ரொம்ப பாவம். அவ அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. நிஜமாவே ஏன் மேல இருக்கிற அக்கறையில உங்களை பத்தி விசாரிக்கிறா. எதுவும் தப்பாயிடக்கூடாதுன்னு தான். மத்தபடி என்னோட விருப்பம் என்னமோ அதுதான் தமிழோட விருப்பமோ. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நான் வேணும்னா தமிழ் கிட்ட பேசுறேன். நீ தமிழ் கிட்ட பேச வேண்டாம், உங்க அண்ணன் கிட்ட பேசு. அவருக்கு தான் இதை பத்தின ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். அண்ணா, நான் ஒன்னு சொன்னா நீ திட்ட மாட்டியே? சொல்லு வர்ஷினி, திட்ட மாட்டேன், சொல்லு. உன் ஒய்ஃபை பத்தி நானே உன்கிட்ட சொன்னா உனக்கு கோபம் வரும். அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல வர்ஷினி, நீ சொல்லு. தமிழ் பிரபு பத்தி ரொம்ப பயப்படுறான்னா. அவருமே ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்றாரு. எனக்கும் இப்ப வரைக்கும் அப்படியெல்லாம் தோணல. ஆனா தமிழோட நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குண்ணா. வர்ஷு, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஒரு அண்ணனா நான் நடத்தி வைக்கிறேமா. ப்ராமிஸ். தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். என் அண்ணன்னா அண்ணன் தான். போயிட்டு வா. உன் கல்யாணத்துக்கு நட வேண்டிய பந்தக்கால வேற எவன் கல்யாணத்துக்கோ நட போறாங்க. ஏண்டா, நீ அந்த பொண்ணை லவ் பண்ணிருக்க, அத அந்த பொண்ணுகிட்டையும் சொல்லல, குடும்பத்துல இருக்கிற எங்க கிட்டையும் சொல்லல. நீ கட்ட வேண்டிய தாலிய நாளைக்கு வேற ஒருத்தன் கட்ட போறான். ஏண்டா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இத நினைச்சு உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சும்மா நீ என்ன தூண்டி விடுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காம உருப்படியா வேற ஏதாவது வேலை இருந்தா வீட்டுல பாரு போ. ஏன் அமுதா, இவெல்லாம் எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டானா? வர்ஷினி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு
ஏதாவது ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிப்பான்னு இவன் யோசிக்கிறானா? ஐயோ, சரியான தத்தியா இருக்கானடி இவன். ஏங்க விடுங்கங்க, பாத்துக்கலாம். பாத்துக்கலாமா? அதான் விட்டுட்டோமே. பாத்துக்கலாமா? பாத்துக்கலாம். எனக்கு நடக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் அவங்க தானே ஆரம்பிச்சு வைக்கணும். இப்ப பாரு, இன்னைக்கு பந்தக்கால் நடுறோம். அம்மாவும் வரல, அப்பாவும் இல்ல. அடுத்த தாலி செய்ய கொடுக்க போறாங்க, அதுக்கும் அவங்க வர போறது இல்ல. இப்படி என் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு முக்கியமான ஃபங்க்ஷனும் அவங்க இல்லாமலே நடந்தா எப்படிக்கா? வெறுப்பா இருக்கு. தேனு, இங்க பாரு. இப்போ உனக்கு என்ன, அம்மாவும் அப்பாவும் வரணும், அவ்வளவுதானே? இங்க பாரு, நான் உனக்கு ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், கல்யாணத்தன்னைக்கு அவங்க 2 பேரையும் கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு. அதுக்கு முன்னாடி அம்மாவை நான் வர வைக்கிறேன். இந்த பாரு, அழாத, சரியா? என்ன தேன், உனக்காக எல்லாரும் வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் பார்க்க டல்லா இருக்கிற மாதிரி இருக்கா? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிபி. தெரியும் தமிழ், இந்த காலத்து பொண்ணுங்க என்னதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அப்பா அம்மா மேல இருக்க பாசம் குறையுமா? புது வீட்டுக்கு வாழ போறோமே, இனி அவங்களெல்லாம் எப்படி பார்க்க போறோம்னு ஃபீல் பண்ணி அழுகிறா போல. பாரு, இங்கதான் என் தங்கச்சியும் இருக்கா. எங்களை பிரிய போறான்னு கொஞ்சமாவது கவலை இருக்கா? எவ்வளவு குதூகலமா நிக்கிறா பாரு. அண்ணா, என்னண்ணா? சரி சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நீங்க எடுத்து பந்தக்கால நட்டுருங்க. சரிங்கம்மா. வாங்க. வணக்கம்மா. வாங்க வாங்க. உங்க பொண்ணு கல்யாணம் கூட நிக்கிறது இல்லையா? எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தடவையும் சொல்ல முடியுமா? இல்லம்மா, கொஞ்சம் வேலை இருந்தது, அதான். என்ன வேலை கல்யாணத்தை விட உங்களுக்கு? இங்க பாருங்க, இனிமே எங்கேயும் போக கூடாது. ஆமா, பாப்பா எங்க? கடவுளே, என் பேத்திங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். வாழ போற இடத்துல 2 பேரும் சந்தோஷமா வாழணும். ரெண்டு கல்யாண பொண்ணுகளோட அப்பா அம்மாவும் தாலி செய்ய ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க. ஐயா, என்கிட்ட கொடுங்க, நான் காட்டுறேன். இந்தாங்க. அப்பா, அம்மா, இந்தாங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க.